வேலூர் மாவட்டம் காட்பாடியில் காவல் நிலையத்திற்குள் போலீஸ்காரர் ஒருவர் தனது துணிகளை அவிழ்த்து நிர்வாணமாக நின்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் காவலர் பணியில் இருக்கும் போது ஆண் காவலர் செய்த சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் பின்னணி என்ன? நீ தேவையில்லாம பண்ணிக்கிறேன். என்ன பண்ணாங்களாப்பா? இது போட்டு வருங்க, நான் விட மாட்டேன். இது வரைக்கும் பஸ்கார இந்த வீடியோ எஸ்பிக்கு வரைக்கும் போனோம். எஸ்பி ரைட்ல இருந்து என்ன அடிச்ச பஸ்காரனை கூட்டு வீடியோ இருக்கிற வரைக்கும் ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல உமன்ஸ் இருக்காங்க. இவங்க பண்ணது இது ரைட்டா? நீ பண்றது நான் என்ன பண்ணேன்? உள்ள அடிச்சு வச்சிருக்கீங்களா? நீ பாரு, வெளியே ஒரு போட்டு வெளியே ஒரு போடுறாங்க. வெளியே ஒரு போடுற அட்ரஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் உமன்ஸ் ஸ்டேஷன்ல நீ நீ தானே மாட்டி வச்ச உள்ள. பாரு, ட்ரெஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரெஸ் பண்ண ட்ரெஸ் மட்டுக்குது எனக்கு கொடுப்பா சாமி. நான் போடு ட்ரெஸ் போடு. வெளியே வர போடு ட்ரெஸ் போடு. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் போடுற. ஃபர்ஸ்ட் ரெண்டு உமன்ஸ் ஸ்டேஷன்ல நீயாம்பா உள்ள விட்டு அடிக்கிறா? உள்ள விட்டு அடிக்கிறா? நான் பஸ்கான கூட்டு வச்சு ரெண்டு பேரும் நேரடியாக விசாரிந்தான்னு சொல்லுங்கிறேன். உனக்கு என்ன ஆர்டியாப்பா? இது ஆர்டியா? ரோடு இன்ஸ்பெக்டர் வரட்டும். சரி ட்ரெஸ் போடு. எங்க ரோடு இன்ஸ்பெக்டர் வரட்டுங்க. கைட்டு வர ட்ரெஸ் போடு. ட்ரெஸ் போடுறான். ட்ரெஸ் போடுறா. ஏய் கருமணி ட்ரெஸ் போடுறா. நீ ஜெயிலுக்கு திறந்து போற சாமி. ட்ரெஸ் போடு. ட்ரெஸ் போடு. வேலூர் மாவட்டம் காட்பாடி விருதம்பட்டு காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிபவர் அருண். ஞாயிற்றுக்கிழமையன்று மாலை காவலர் அருண் மது அருந்திவிட்டு போதையில் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் குடியாத்தம் நோக்கி சென்றிருக்கிறார். கேவி குப்பம் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது ஒரு மினி வேனை மடக்கிய அருண் என் மீது மோதுவது போல் ஏன் வந்தாய் என்று வேன் ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். வேன் ஓட்டுநரை கேவி குப்பம் காவல் நிலையம் அழைத்து சென்ற அருண் அவர் மீது வழக்கு பதிவு செய்யுமாறும் கூறியிருக்கிறார். காவல் நிலையத்தில் பணியில் இருந்த பெண் காவலர் நந்தினி உடனே இது குறித்து கேவி குப்பம் காவல் ஆய்வாளருக்கு செல்போனில் தகவல் தெரிவித்துள்ளார். உடனே ஆத்திரமடைந்த காவலர் அருண் நான் சொல்லியும் இன்னும் வழக்கு பதிவு செய்யவில்லையா என்று பெண் போலீசிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் மது போதையில் இருந்த காவலர் அருண் தான் அணிந்திருந்த துணிகள் அனைத்தையும் அவிழ்த்துவிட்டு நிர்வாணமாக நின்று அட்ராசிட்டி செய்துள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத பெண் காவலர் காவல் நிலையத்திலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. நான் என்ன பண்ணேன்? உள்ள அடிச்சு வச்சிருக்கீங்களா? நீ பாரு, வெளியே ஒரு போட்டு வெளியே ஒரு போடுறாங்க. வெளியே ஒரு போடுற அட்ரஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் உமன்ஸ் ஸ்டேஷன்ல நீ தானே மாட்டி வச்ச உள்ள. பாரு, ட்ரெஸ் போடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ட்ரெஸ் பண்ண ட்ரெஸ் மட்டுக்குது எனக்கு கொடுப்பா சாமி. தகவல் அறிந்து வந்த கேவி குப்பம் காவல் ஆய்வாளர் தமிழ்ச்செல்வன் மற்றும் காவலர்கள் அருணை பிடித்து துணிகளை அணிவித்துள்ளனர். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து மருத்துவ பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றனர். மருத்துவமனையிலும் அடங்காத அருண் அங்கிருந்து கண்ணாடி கதவுகளை கைகளால் அடித்து உடைத்துள்ளார். அதில் காவலர் அருணுக்கு கையில் காயம் ஏற்பட்டுள்ளது. காயத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்காக வந்த அரசு மருத்துவர் செந்திலை தகாத வார்த்தைகளால் பேசி பணி செய்ய விடாமல் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். காவலர் அருணின் அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே செல்ல காவல்துறை அதிகாரிகள் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து குடியாத்தம் அரசு மருத்துவர் செந்தில், கேவி குப்பம் காவல் நிலைய பெண் காவலர் நந்தினி, வேன் ஓட்டுநர் சேட்டு ஆகியோரிடம் புகார்களை பெற்ற போலீசார் காவலர் அருண் மீது 10 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் அவரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையிலும் அடைத்தனர். காவலர் அருண் இப்படி ரகளையில் ஈடுபடுவது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே ஒரு முறை மது போதையில் பானிபூரி வியாபாரியிடம் ரகளை செய்ததாக சொல்லி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். பெண் காவலர் பணியில் இருக்கும் போது போலீஸ்காரர் ஒருவர் துணிகளை அவிழ்த்து நிர்வாணமாக காவல் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பெண் போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுவுக்கு அடிமையாகி ரகளை செய்யக்கூடிய இது போன்ற காவலர்கள் காவல்துறைக்கே ஒரு களங்கம்.